அலைகள் தாளாட்டிய வண்ணமாக மிதந்து மந்திரகிரிமலை பட்டணத்தை நாடி வந்தது பாருங்கள். அங்கே ஆணையரசன் திருத்தேவி வாழ்ந்து வருகின்றார்கள். இவர்களுக்கும் குழந்தை இல்லாமல் திருத்தேவியானவள் ஆண்டவனை நினைத்து கங்கையிலே சென்று தீர்த்தமாடி ஆண்டவன் ஆதி சிவபெருமானை வழிபடுவது வழக்கம். தினந்தோறும் கங்கையிலே வந்து விடிய கால நேரம் வந்து தீர்த்தாட வருவாங்க பாருங்க. அதே போல் வரக்கூடிய சமயத்திலே இந்த கங்கையிலே ஒரு பெட்டகமானது மிதந்து வருவதை கண்டாள். அம்மா தோழி இடத்துல சொல்லுகிறாரே தோழி, என்னடி அதோ ஒரு பெட்டகமானது மிதந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆமா, ஒரு பெட்டகம் வருது. அம்மா அதை செஞ்சு எடுத்துட்டு வருகிறேன். ஆமா, கையில கொண்டு கொண்டு தோழி பெண்களுக்கு தெரியாமல் அந்த பெட்டகத்தை எடுத்தாள். அப்படி ஆணையரச மன்னன் இடத்திலே கொண்டு கொடுத்தாள். அந்த ஆணையரச மன்னன் தந்திரமாக திறந்து பார்க்கின்றான். அழகான ஒரு ஆண் குழந்தை இருக்கிறதை பார்த்தான். ஆமா, நினைக்கிறான் நம்மளுக்கோ குழந்தை இல்லாமல் வெகு காலமாக இருக்கிறோம். நம்மளுக்கு இது குழந்தை கிடைத்து விட்டது. கம்ச பாத்திரத்தில் வந்திருக்கிறது. கம்ச பாத்திரத்திலே வந்த தன்மையினால் கம்சன் என்று பெயர் சூட்டி வளர்த்து வருகின்றான். பள்ளி படிப்பிலே படிக்கக்கூடிய வயதிலே பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பிவிட்டான் பாருங்கள். ஒழுங்காக படிக்காத காரணத்தினால் ஆற்றில் மிதந்து வந்த சருகை போன்றவனுக்கு இவ்வளவு சேட்டையா போடா வழியே என்று அந்த குருதேவர் சொன்னார் பாருங்கள். அப்போது ஆற்றிலே மிதந்து வந்த சருகை போன்ற உனக்கு என்ற வார்த்தையானது அவனுடைய மனதை மிகவும் புண்படுத்தியது. ஐயோ, மந்திரகிரிமலை பட்டணம் நம்முடைய நாடு இல்லையா? அதுதானே. ஆணையரசன் திருத்தேவி நம்முடைய தாய் தந்தை இல்லையா? ஐயோ என்று வாழ்விழந்த மறுபதியில் வாய்த்த கம்சன் போயிடுகின்றான். தாழ்வு வந்து விளைந்ததினால் சராசந்தனுடைய நாட்டிற்கு வருகின்றான். அங்கே வரக்கூடிய சமயத்திலே வசுதேவர் என்று சொல்லக்கூடிய ஒரு குருதேவர் அங்கே உள்ள சின்ன சிறுவர்களுக்கு அவருக்கு தெரிந்த சில வீர விளையாட்டுகளை கற்றுக் கொடுத்தார் பாருங்கள். இதை தூரமாக நின்று பார்த்து கொண்டிருக்கின்றான் இந்த கம்சன். ஆமா, இவன் கொஞ்ச நேரம் அப்படி உத்து பார்த்தான் பாருங்க. அதை பார்த்தார் இந்த வசுதேவர். அப்படி பக்கத்துல அழைக்கிறாரு. ஆமா, மத நினைக்கிறாரு இவனை கூப்பிடலாமா கூப்பிட கூடாதா? என்ன உத்து பார்த்துட்டு ஓடிடுறான். உத்து பார்த்துட்டுல இருக்கிறான். சரி, சின்ன பையன் தானே, கேட்டு பார்ப்போமே என்று பக்கத்திலே அழைத்தார். சரி, அப்ப குழந்தாய் வாத்தியாரா என்னப்பா, அதாவது நான் உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? காரணம் என்ன? இந்த வீர விளையாட்டுகளை இவ்வளவு உன்னிப்போடு கவனித்துக் கொண்டிருக்கின்றாயே, இந்த விளையாட்டை படிக்க வேண்டும் என்று உனக்கு ஆர்வம் இருக்கின்றதா? மிகவும் ஆர்வமாக இருக்கிறது. படிப்பா, நீங்க சொல்லிக் கொடுக்கும் வித்தைகள் எனக்கு படிக்கணும் எனக்கு ஆர்வமாக இருக்கிறது. ஆனால் ஒன்று வாத்தியாரு, குரு தட்சணை வைக்க கையில காசு ஒன்றும் இல்லை. தட்சணை வைப்பதற்கு கையிலே காசு இல்லை என்று சொல்லுகின்றாய், எப்படித்தானே? அதாவது நீ இப்போது என்னிடத்திலே இந்த கலைகளை கற்றுக்கொள். உனக்கு எப்போ குருதட்சணை வைக்க முடியுமோ அந்த நேரம் எனக்கு கொடு, நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன். இப்படியாக இந்த கம்சனானவன் பல வீர விளையாட்டுகளை கற்று வருகின்றான். நல்ல கற்று தேர்ச்சி பெற்று காலை பருவமாக இருக்கின்றான். 18 வயது நிரம்பிய பாலகனாக இருக்கின்றான் அந்த கம்சன். இப்படி இருக்க அந்த மகத தேசத்திலே ஒரு கேடானது வருகின்றது. அது என்ன? அது யார் மூலமாக வருகின்றது தெரியுமா? யாரு? சிங்கமுகாசூரன் என்று சொல்லக்கூடிய ஒரு வீரன். அவன் ரொம்ப பலசாலி. அவனுடைய வீரத்தின் காரணத்தினால் ஆணவத்தோடு இங்கே வருகின்றான். இந்த சராசந்த மன்னனிடத்திலே வந்து கச்சனையோடு சொல்லிக் கொண்டு இருக்கின்றான். எப்படி சத்தம் போடுறான்? அடே சராசந்த மன்னனே, என்ன? நான் தான் சிங்கமுகாசூரன். அதாவது இந்த நாட்டிற்கு நான் எதற்காக வந்திருக்கின்றேன் தெரியுமா? இந்த நாட்டிலே இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, என்னோடு எதிர்த்து சண்டையிட்டு வெற்றி பெற்று விட்டால் நான் இந்த நாட்டிற்கு அடிமை. அப்படி இல்லை என்றால்? இல்லை என்றால் இந்த நாடு எனக்கு அடிமை என்றான் பாருங்கள். இந்த கம்சனானவன் குருதேவருடைய ஆசியோடு வந்து சண்டையிட்டான். மலையும் மோதுவது மாதிரி சண்டையிட்டார்கள். கடைசியில் கம்சனை கொன்றான். சராசந்த மன்னன் அந்த தன்னுடைய அவர்களுடைய ஆணையரச மன்னன் திருத்தேவியை அழைத்து வந்து கம்சனுக்கு தன்னுடைய மகளை திருமணம் முடித்துக் கொடுக்கின்றான். திருமணம் முடித்து இப்படியாக கொஞ்சம் வரிசைகளையும் கொடுக்கின்றான். அதாவது இவனுக்கு சிங்கமுகாசூரனோடு சண்டையிட்ட காரணத்தினால் சிங்க கொடி பொறிக்கப்பட்ட ஒரு ரதத்தையும் கொடுக்கின்றான். ஆமா, எல்லோருமாக வசுதேவராகிய குருதேவரையும் அழைத்துக் கொண்டு படை பட்டாளங்களை அழைத்துக் கொண்டு தன்னுடைய சொந்த ஊராகிய மதுராபுரி பட்டணத்திற்கு வந்தான் பாருங்கள். வந்தவன் தன்னுடைய தாயையும் தந்தையும் பிடித்து சிறையிலே அடைத்து வைக்கின்றான். அப்போது அரண்மனையில 2 பேர் இருக்கிறாங்க. அது யாரு தெரியுமா? அதாவது கம்சனுடைய பெரிய தந்தையாகிய தேவகராஜனுடைய பிள்ளைகள். இவர்கள் 2 பேரும் கல்யாண பக்குவத்திலே இருக்கிறாங்க. அப்போது நினைக்கின்றான் இந்த கம்சன், நமக்கோ 2 தங்கையர்கள் திருமண வயது பக்குவத்திலே இருக்கின்றார்கள். நம்முடைய குருதேவரும்
திருமணம் ஆகாம அண்ணா இருக்கிறாரு. ஆமா, கல்யாணம் முடியாம இருக்கிறாரு. அவருக்கு இனி திருமணம் செய்து கொடுக்கணும் எப்படியாவது. தங்கைகளே அவருக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கலாம். ஏன்னு சொன்னால் அஞ்சல் சமயத்தில் நம்மளுக்கு குரு தட்சணை வேண்டாமல் தங்கைகள் அவளும் கத்து தந்தாரு. ஆமா, தட்சணையாக நம் தங்கை திருமணம் கொடுத்து விட்டால் அதுவும் நல்லதுதான் என்று தேவகி ரோகிணி இருவரையும் வசுதேவருக்கு பிடித்து திருமணம் முடித்து கொடுக்கின்றான். இப்படியாக கல்யாணம் தான் முடித்து கணவனையும் தான் கொடுத்து கல்யாணம் தான் முடித்து கல்யாணம் தான் முடித்து கணவனையும் தான் கொடுத்து வந்திருக்கோ நாளையிலே வைத்த நல்ல விவசாயிகள் தாங்கோடி தோட்ட பயிர்கள் நட்டார், ஏலம் நட்டார், இஞ்சி நட்டார், இளமேச்சம் கண்டு நட்டார். இப்படியாக கல்யாணம் முடித்து கொஞ்சம் சீர்வரிசைகளையும் கொடுத்து வடமதுரா தென்மதுரா என்று இரு கூறாக பிரித்து தென்மதுராவை ஒரு ஆளும் வடமதுராவை ஒரு ஆளும் அப்படியே ஆட்சி புரிந்து வருகின்றார்கள். இப்படியாக ஆண்டு வரக்கூடிய சமயத்திலே லேசா மழை பொழிகின்றது. விவசாயிகள் சில நஞ்சை புஞ்சை பயிர்களை நட்டார்கள். பலன் கொடுக்கக்கூடிய பக்குவத்திலே கானகத்திலே வாழக்கூடிய சில துஷ்ட மிருகங்கள் எல்லாம் வந்து இந்த பயிர் எல்லாம் அழித்து நாசப்படுத்தி விட்டது. அந்த சமயத்திலே இந்த விவசாயிகள் கம்சனிடத்திலே வந்து முறையுமிட கம்சனானவன் இந்த படைகளை எல்லாம் அழைத்துக் கொண்டு இங்கே வருகின்றான். தெரியுமா, வேட்டைக்கு போக வென்று வேடிக்கை கம்சன் புறப்படுவா வேட்டைக்கு போக வென்று வேட்டைக்கு வருகின்றான் இந்த கம்சன். கானகத்திலே வரக்கூடிய சமயத்திலே இந்த வசுதேவருடைய மனைவிமார்கள் 2 பேர்களும் பார்த்தார்கள். அண்ணனோடு நாங்களும் வருகிறோம் என்று இந்த தங்கையர்களுடைய பிடிவாதம் தாங்க முடியாமல் இந்த குருதேவராகிய வசுதேவரை அழைத்துக் கொண்டு தேவகி ரோகிணி கம்சன் படை பதாதிகள் எல்லோருமாக வேட்டைக்கு வருகின்றார்கள். ஆமா, கானகத்திலே வந்தார்கள். விடும்பு கலைமுயல் புல்வா இப்படிப்பட்ட துஷ்ட மிருகங்களை எல்லாம் வேட்டையாடி வேட்டை காலையில இருந்து மதியம் வரைக்கும் வேட்டையாடினாங்க. இனி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு ஒரு மரத்தின் இடையில வந்து அமர்ந்திருக்கின்றார்கள். ஒரு மாமரத்தினுடைய அடியிலே வந்து அமர்ந்திருக்கின்றார்கள். அப்போது இந்த தேவகியானவள் சொல்லுகின்றாள், அண்ணா எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்குதுண்ணா, ரொம்ப பசிக்குதுண்ணா. அப்படியா? அம்மா ஆகட்டும், சுத்தி சுத்தி பார்க்கிறான்.
அதாவது சொல்லுகின்றான் இந்த கம்சன், அதாவது நீங்கள் வேட்டைக்கு வரும்போதே இதற்காகத்தான் நான் வர வேண்டாம் என்று பலமுறை சொன்னேன். ஆமா, எனக்கு கானகத்தில் நிறைய விலங்குகள் இருக்கும், தண்ணீர் இருக்காது என்றுதான் வர வேண்டாம் என்று சொன்னேன். ஆகையினால் நீங்கள் கேட்கவில்லை. இப்போது தண்ணீர் வேணும் பசிக்குதுன்னு சொல்றீங்களே, என்னுடைய தங்கையர்களுக்கு தண்ணீர் கூட கொடுக்க முடியாத பாவியாகிவிட்ட நீ. என்று இந்த கம்சனானவன் என்ன செய்வது என்று பார்க்கக்கூடிய சமயத்திலே தேவகியானவள் மழையாவது பொழியாதா என்று மேலே எட்டி பார்த்தாள். பாருங்கள், ஒரு மாங்கனி தொங்குவதை கண்டாள். அண்ணனாகிய கம்சனை பார்த்து சொல்லுகின்றாள், அண்ணா அதோ பாருங்கள் அண்ணா, அது என்னது? ஒரே ஒரு மாங்கனி. இந்த நல்ல மாங்கனியே இப்பொழுதே தான் வரைத்து தந்ததுண்டால் தகை தீரோ, தந்ததுண்டால் தகை தீரோ, கையலரோ சென்ற போதே உரைத்த மொழி தன்னை கேட்டு உடனே வெள்ளில் நானே ஜீ தங்கையர்க்கு தான் கொடுத்தார், தங்கையர்க்கு தான் கொடுத்தார் கம்சராஜனே. பசிக்குது என்று சொன்ன உடனே மேலே மாங்கனி தொங்குவதை கண்டான். அப்போது சொல்லுகின்றாள் தேவகி, என்ன சொல்லுகிறான்? அண்ணா இந்த மாம்பழத்தை மட்டும் நீங்க பறிச்சு எனக்கு அக்காவுக்கும் தந்தீங்கன்னு வைங்களேன், எங்களுக்கு பசியும் தீரும் தாகமும் அடங்கிவிடும். இந்த மாங்கனி பறித்ததால் பசியும் தீர்ந்துவிடும், தாகம் தீர்ந்துவிடும். அப்படியே ஆகட்டும் என்று அதை பறிக்க ஒரு சரி கொடுத்தான், அதை அறுக்க ஒரு சரி கொடுத்தான், 8 துண்டாக வெட்டினான். அப்படியே தேவி கையில் கொடுக்கிறான். தேவகி ரோகிணி கையிலே கொடுத்தார்கள். வாங்கியவர்கள் சாப்பிட்டார்கள். அப்படி வயிறு பசியும் தீர்ந்தது, தாகமும் அடங்கியது. ரகதத்திலே ஏறி வந்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் இந்த கனிக்கு சொந்தக்காரர் யார் தெரியுமா? யாரு? திரை சேர்க்கிறீங்க மாலை, திரை சேர்க்கிறீங்க மாலை, பரவதோ தனிநிலத்தோ உரை சேர் பரத்த வாசே, உரை சேர் பரத்த வாசே உச்சமொழி வந்து பார்த்தனரே, உரை சேர் பரத்த வாசே, உரை சேர் பரத்த வாசே கையில பாதிரே பார்த்தாரே ஞான கண்ணா, பார்த்தாரே ஞான கண்ணா, பால்மரத்து கனி காணாமலே கடுங்கோபம் கொண்டல்லவோ கஞ்சி வந்து ஏது சொல்வ. இப்படியாக பரத்வாசர் என்ற முனிவர் 12 வருடம் தவம் முடிந்தவுடனே மாமரத்தின் மொட்டிலே கையை வந்து நீட்ட கனி விழவில்லை. கம்சன் பறித்து தங்கையர்களுக்கு கொடுத்தான் என்பதை அறிந்தார். அதாவது இந்த கனியை பறித்து கொடுத்தவன் சாப்பிட்டவளுடைய வயிற்றிலே பிறக்கக்கூடிய குழந்தையினால் தலை அறுபட்டு சாக கிடவது. 1 2 தப்பித்து விட்டாலும் 8வது குழந்தை கட்டாயமாக கொல்லும் என்று சாபத்தை போட்டுவிட்டு மீண்டும் தவத்திற்கு போனார். வாருங்கள், இந்த கம்சனானவன் வீட்டிற்கு வருகின்றான். அதாவது இவர்களை கொல்வதற்காக எத்தனைத்தான் வசுதேவர் தடுத்தார். எத்தனை பிள்ளைகள் பிறந்தாலும் உங்கள் கையிலே கொண்டு வந்து கொடுத்த சத்தியம் பண்ணி கொடுக்க ஆகட்டும் என்று தன்னுடைய அரண்மனைக்கு வந்தவன் எல்லோரையும் தனித்தனியாக சிறையிலே அடைத்து வைத்தான். ஆண்டவனுடைய அருளினால் இந்த தெய்வகியானவள் கர்ப்பம் ஜனித்தாள். 10 மாதம் திகைந்து ஒரு ஆண் குழந்தையை பெற்றாள். பெற்ற குழந்தையை கொல்லவா போகிறான் என்று இந்த கம்சனுடைய கையிலே கொண்டு கொடுக்க கம்சனானவன் கொண்டு விட்டான். இப்படியாக 6 பிள்ளைகளை கொண்டு விட்டான். 7வது
இப்படியாக மாயவனாகி என் பெருமாள் வர வேண்டும் என்று சொன்னவுடனே சிறைச்சாலையிலே தேவகியின் வயிற்றிலே 8வது பிள்ளையாக பிறந்து விதியின் பலனால் ஆயர்வாடி பட்டணத்திலே யசோதைக்கும் நந்தகோனுக்கும் மகனாக வளர்ந்து வருகின்றான். அங்கே சில சேட்டைகள் செய்ய இந்த யசோதையானவள் ஆடு மாடு மேய்த்து வரும்படியாக சொல்லிவிடுகின்றாள். இந்த பசுக்களை எல்லாம் திரட்டிக் கொண்டு கண்டகை என்ற ஆற்றங்கரை ஓரத்தில் வருகின்றார் மாயவனாகி என் பெருமாள். அங்கே சீங்குழலை எடுத்து வாசிக்க இதை காதிலே கேட்டார் சிவபெருமான். அதாவது இந்த அரக்கரை கொண்டு என்னை காப்பாற்ற வேண்டும் என்று மாயவனுடைய பாதத்திலே வந்து விழுந்தார் பாருங்கள். நினைக்கின்றார் மாயவனாகி என் பெருமாள் நம்மளுடைய மைத்துனனை நாமல் காப்பாற்ற வேண்டும் என்று பசுக்களை எல்லாம் பரமனிடத்திலே ஒப்படைத்து விட்டு மாயவனாகி என் பெருமாள் தன்னுடைய ரூபத்தை மாற்றி வருகின்றார். எப்படி வருகின்றார் தெரியுமா? ஒரு அழகான மோகினி பெண்ணாக ரூபத்தை கொண்டு இந்த அரக்கன் வரக்கூடிய வழியிலே வருகின்றார். பார்த்தார் இந்த வல்லரக்கன் என்னோடு வர வேண்டும் என்று சொன்னவுடனே என்னோடு வர வேண்டுமையானால் ஒரு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அது என்ன சத்தியம்? என்ன சத்தியம்தான் செய்து தர கைவிடவோ வேண்டமளோ எந்திடவோ பொய்யரவோ பாம்படைத்து கைவிடவோ கண்ணமில்ல மாதரசே மங்கையரே சொல்லிடவாய் அந்த தலங்கள் எல்லாம் அணகிட போக வேண்டாம் அந்த நல்ல தமதிலே எளிதான அணை உண்டு உண்டவனா ஒரு ஆணை சொல்லுகிறேன் மண்டகரல் கனியெடுத்து மண்டை நிறம் தலையை சுற்றி தொண்டையிலே நான் காண தொட்டுவிட்டால் சத்தியம்தான் கையெடுத்த தொண்டவிரல் அடுத்ததிலே தொட்டபோது கொய்ததல்லோ அரக்கன் தலை அற்று கொடுவான் அருகில் போய் விழுந்திடுமாவே. கொடுமுடி ஆயிரம் அவர் செய்த கொடுமுடி கோடி தலைவிடல் நீரிலே போய்விட வாயுதமாக கதமலை போலே விலகுது பாராய் இடிகள் இடித்தது போலே வனங்கள் திருநிலமதிலே விழுகிற ஓசை அடிகள் இரட்டின கீரில் உலகோ சிதறிய தேடம் சிதறிய ஓட படி கூறிடும் நேரம் பெருமாள் வண்ணம் பலமதிலே கொண்டவனை குலி செய்த களத்து கோலம் எடுத்தவர் ஆடி நடந்தாரே. செல்வத்தாலே சிவிடி நின்று கைக்கிடவே நலனிப்போத்தாலே சமைந்த எதையேறோ நான் செல்ல கையில திருக்கரத்தால் ஆளிவன நீண்டு வாராய் இதனிலே எத்திக் கொண்டு பாட்டு தப்புவாரா என்னோடு சமத்த வெந்த வகை ஆளவர் உலக நாட்டை செய்மாலும் சின்னனோ நாளான நாளையிலே நல்ல வெள்ளி கிழமையிலே எத்தனை வாரத்திலே தினபுர பஞ்சமியே சுகமந்த குடிபிடிக்க நல்ல பாம்பு தாராட சுகமந்த குடிபிடிக்க வாரணங்கு மாளவர் ஸ்ரீ தர்ம சாஸ்தா ஐயன் படையோடு வந்து பிறந்தாரே. ஐயன் சாத்தா ஐயன் பிறக்க பிரஸ்தானோடு மாளவர் ஸ்ரீ தர்ம சாஸ்தா ஐயன் படையோடு வந்து பிறந்தாரே.